ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு வித் தோசை சாப்பிட்லாம் வாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி மட்டன் குழம்பு வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 kg மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணியாச்சு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கொத்து வந்து கருவேப்பிலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போடுற அளவுக்கு வந்து கறியோட வாசம் வந்து நல்ல அருமையாக இருக்கும். இப்போ வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்தாச்சு. இப்போ வந்து மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் அதோட தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு கொத்து கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லியை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி போடுறதால நல்லா வந்து மட்டன் வந்து வாசம் வந்து அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், மட்டன் வெந்துட்டுருக்குது. இப்போ குக்கர் மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கறி நல்லா வெந்துருச்சு. வந்து அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மட்டன் வந்து 3 விசில் விட்டதால் நல்லா அழகாக வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கறிக்கு தேவையான மசால் வந்து ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, ஒரு 4 பட்டை, 2 லவங்கம் எடுத்து ஃபஸ்ட்டே வந்து வானலில் போட்டு நல்லா ஆஃப் பாயிலுக்கு வந்து வறுத்துக்கலாம். வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இதோட வாசம் வந்து கொத்தமல்லி பட்டை லவங்கத்தை வந்து ஆஃப் பாயிலில் நம்ம வறுக்கிறதால நல்லாவே வந்து வாசனை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சிறிய வெங்காயமும் பூண்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுருங்க. வெங்காயமும் பூண்டும் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்குறேன். இஞ்சியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுருவோம். வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியும் பட்டை லவங்கத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 3 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் பூண்டும் பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் வந்து தக்காளியை சேர்த்துருங்க. தக்காளியை சேர்த்திட்டு ஒரு சிறிதளவுக்கு வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் மஞ்சளும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நமக்கு மட்டனுக்கு தேவையான மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இப்போ வேக வச்சுருக்கிற மட்டனை வந்து நம்ம ஒரு வானலில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்குது. நல்லா வேக வச்ச மட்டனை ஒரு டைம் வந்து நம்ம சூடு கொதிக்க விட்டுடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மட்டன்லேயே வந்து மிக்ஸ் பண்ணாதான் அந்த மட்டனுக்கு தேவையான டேஸ்ட்டு கிடைக்கும். பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ கடைசியாக நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து சேர்த்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துடலாம். மசாலா வந்து மட்டனில் சேர்த்துட்டு இப்போ வந்து கடைசியாக நம்ம வந்து கலந்து விட்டுடலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். காரமும் நமக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு மட்டன் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நமக்கு தேவையான மட்டன் குழம்பு வந்து தயார் நிலையில் இருக்குது. இந்த ஸ்டைலில் நீங்களும் மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.